வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். பொதுவா நாம அடுத்தவங்களை பத்தி நிறைய பேசுவோம். அடுத்தவங்களை பத்தி அப்படின்னா அவங்க எந்த மாதிரி பழகுவாங்க, எப்படி பேசுவாங்க, எப்படி நடந்துப்பாங்க, இந்த மாதிரி பர்சனாலிட்டி பத்தி நிறைய பேசுவோம். பொதுவா ஒரு ஆபீஸ்ல போய் புதுசா நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எல்லாரும் கேட்பாங்க, உங்க பாஸ் எப்படிப்பட்டவர், கூட ஒர்க் பண்றவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க, அந்த மாதிரி கேட்போம். இதே ஸ்கூல்ல பிள்ளைங்க சேர்றாங்க அப்படின்னா அவங்க டீச்சர் எப்படி இருக்காங்க, கூட படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் எப்படி நடந்துக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் நம்ம கேட்போம் இல்லையா? சோ அடுத்தவங்களை பத்தி நாம அப்போ இவங்க இப்படிப்பட்டவங்க, இப்படி பேசுறாங்க, இப்படி பழகுறாங்க, இந்த மாதிரி நம்ம நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவங்களை பத்தி நம்ம சொல்லுவோம். நம்ம காமனா நம்ம சொல்றப்போ சின்சியர், ஹார்ட் ஒர்க்கிங், ஷை, இல்லைன்னா ஹம்பிள், சிம்பிள், பிரேவ் மாதிரி வார்த்தைகளை எல்லாம் நம்ம ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோல அடுத்தவங்களுடைய பர்சனாலிட்டி பத்தி பேசுறதுக்கு 15 அட்வான்ஸ்ட் அட்ஜெக்டிவ்ஸ் கத்துக்க போறோம். நிறைய பாசிட்டிவான அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கு, ஒரு சில நெகட்டிவான அட்ஜெக்டிவ்ஸையும் நம்ம யூஸ் பண்றோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற அட்ஜெக்டிவ் affable. affable அப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப அன்பா இனிமையா பார்த்த மாத்திரத்துல ஒருத்தவங்க கிட்ட நல்லா பேசக்கூடியவங்க, அந்த மாதிரி உள்ளவங்கள தான் நம்ம வந்து affable அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க இருக்கிறவங்கள அவங்க அந்த லேடி ரொம்ப அன்பாவும் இனிமையாவும் எல்லார்கிட்டயும் டக்குன்னு பேசுவாங்க, பழகுவாங்க, சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு she is an affable woman around here. இந்த ஏரியால இருக்கவங்கள அவங்க ரொம்ப அன்பானவங்க, இனிமையானவங்க, நல்லா பேசுவாங்க. அந்த மாதிரி சொல்றதுக்கு she is an affable woman around here. அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு ஃபேமிலி, ஒரு வீட்டுக்கு போறீங்க, அந்த மாதிரி வீட்டுக்கு போற இடத்துல அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப அன்பா பழகுறாங்க, ரொம்ப நட்பா தெரியுறாங்க, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? everyone in her family seems affable and friendly. ரொம்ப அன்பா டக்குன்னு பேசுறாங்க, பழகினாங்க, அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம affableங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோம். So everyone in her family seems affable and friendly. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை talkative. இது ரொம்ப காமனான ஒரு வார்த்தை தான். வாயாடுறது. வாயாடுறது அப்படின்னா எடுத்து பேசுறது, இது அப்படி அது இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டே இருக்காது. இந்த மாதிரி பேசக்கூடியவங்கள நம்ம டாக்கட்டிவ்னு சொல்லுவோம். அதுலயும் சில பிள்ளைங்க வீட்டுல நல்லா வாயாடுவாங்க, வெளில போனா குவாய்ட்டா இருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு வீட்டுல நல்லா வாயாடுவா. The little girl is talkative at home. The little girl is talkative at home. இதே மாதிரியான இன்னொரு வார்த்தை சாட்டி. டாக்கட்டிவ்க்கும் சாட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, சாட்டின்றது அரட்டை அடிக்கக்கூடியவங்க, கதை அடிப்பாங்க, எப்ப பார்த்தாலும் நொச்ச நொச்ச நொச்சன்னு எதை பத்தியாவது பேசிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்கள நம்ம சாட்டின்னு சொல்லுவோம். நீ என்ன நீங்க ரொம்ப அரட்டை அடிச்சுட்டு இருக்க, யூ ஆர் வெரி சாட்டி டுடே, ஷி இஸ் வெரி சாட்டி, ஹி இஸ் வெரி சாட்டி. ஸோ அப்படின்னா ரொம்ப அரட்டை அடிப்பாங்க, கதை பேசுவாங்க, இந்த மாதிரி நம்ம சொல்றதுக்கு சாட்டிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அடுத்த வார்த்தை எக்ஸ்ட்ராவர்ட். எக்ஸ்ட்ராவர்ட்னா நல்லா பழகக்கூடியவங்க, யார்கிட்ட இருந்தாலும் டக்குன்னு பேசி ஃப்ரெண்ட் ஆயிடக்கூடியவங்க, அவங்களதான் நம்ம எக்ஸ்ட்ராவர்ட்னு சொல்லுவோம். இப்போ என்னோட தங்க எல்லார்கிட்டையும் நல்லா பழகுவா, ரொம்ப சீக்கிரம் ஃப்ரெண்ட் ஆயிடுவா. My sister is an extrovert. She makes friends easily. My sister is an extrovert. She makes friends easily. ஃபர்ஸ்ட் affable சொன்னோம், எக்ஸ்ட்ராவர்ட் சொல்றோம். அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? affableங்கிறவங்க இப்போ ஒருத்தவங்க கிட்ட நம்ம அப்ரோச் பண்றோம் அப்படின்னா ரொம்ப சிரிச்ச முகத்தோட நம்ம கிட்ட நல்லா பேசி நமக்கு தேவையான விஷயங்களை சொல்லுவாங்க, அன்பா இனிமையா பேசுவாங்க, அவங்கள நம்ம affableன்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்ட்ராவர்ட்ங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பை மேக் பண்றதுல டக்குன்னு ஒருத்தவங்க கிட்ட பேசி சுமூகமா பழகி அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகுறது, இந்த மாதிரி உள்ளவங்களை தான் நம்ம எக்ஸ்ட்ராவர்ட்னு சொல்லுவோம். ஈஸியா மிங்கிள் ஆகிறவங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ மை சிஸ்டர் இஸ் அன் எக்ஸ்ட்ராவர்ட், ஷி மேக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸிலி. அடுத்த வார்த்தை இன்ட்ரோவர்ட். எக்ஸ்ட்ராவர்ட்டுக்கு ஆப்போசிட். இது ஷையாவும் குவைட்டாவும் இருப்பாங்க, ஈஸியா யார்கிட்டையும் டக்குன்னு பேசிட மாட்டாங்க, ரொம்ப வெக்கப்படுவாங்க, எதிரையும் கலந்துக்க மாட்டாங்க, தனிமை விரும்பி அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? He is introverted. ஒன்னு he is an introvertன்னு சொல்லணும், இல்லைன்னா he is introvertedன்னு சொல்லணும். ஸோ இது மாதிரி வேணா சொல்லலாம். He is introverted and doesn't participate in any discussion. He is introverted and doesn't participate in any discussion. எதிரையும் கலந்துக்கவே மாட்டான். Decisive. Decisive. Decisive அப்படின்னா ஒரு சிச்சுவேஷன்ல விரைந்து முடிவெடுக்கக்கூடியவங்க, எடுத்த முடிவுல உறுதியா இருக்கக்கூடியவங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்கள தான் நம்ம டிசைசிவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்னோட ஆஃபீஸ்ல என்னோட பாஸ் டிசைசிவ் பர்சன் அப்படின்னா ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல நல்ல முடிவா, நல்லா ஆழ்ந்து யோசிச்சு கரெக்டான முடிவா எடுப்பாரு, அதுல ரொம்ப உறுதியானவராகவும் இருப்பாரு. ஸோ மை பாஸ் இஸ் அ டிசைசிவ் பர்சன். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இன்டிசைசிவ். இன்டிசைசிவ் அப்படின்னா ஒரு முக்கியமான சூழ்நிலையில கூட முடிவு எடுக்க தெரியாது, எப்படின்னா அப்படி ஆயிடுமோ, அப்படி எடுத்தா இந்த மாதிரி ஆயிடுமோன்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருப்பாங்க.
இப்போ ஒரு பொண்ணு இருக்கா, எந்த காலேஜ் சூஸ் பண்றதுன்றதுல அவளால ஒரு முடிவே எடுக்க முடியல அப்படின்னா, she is so indecisive in choosing the college. She is so indecisive in choosing her career. அதெல்லாம் நம்ம சொல்லலாம். இப்போ முக்கியமான சூழ்நிலையில, ஒரு குழப்பமான சூழ்நிலையில கூட அவரால முடிவெடுக்க முடியல அப்படின்னா, he is indecisive in crisis. சோ இந்த மாதிரியான சரியான முடிவெடுக்க முடியாதவங்களால ஒரு கம்பெனிய ரன் பண்ண முடியாது. He is indecisive and he is not fit to run the company. He is indecisive and not fit to run the company. அடுத்த வார்த்தை adaptable. Adaptable அப்படின்றப்போ நம்ம அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறது அப்படின்னே நம்ம சாதாரணமாவே சொல்லுவோம். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. சோ இந்த இடத்துல நம்ம பச்சோந்தி மாதிரி அந்த மாதிரி நெகட்டிவா சொல்லல, நல்ல விதமா சொல்றோம். நான் வந்து ரொம்ப ரிச், என்னால இந்த இடத்துல எல்லாம் இருக்க முடியாது, இந்த இடத்துல சாப்பிட முடியாது, இங்க ஸ்டே பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் இல்லாம, ஓ இந்த இடத்துல இதான் இருக்கா, சரி பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி சொல்றவங்க தான் நம்ம வந்து அடாப்டபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப அவ சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்குவா, அதனால எந்த இடத்துலயும் வேலை செய்யக்கூடியவள். She is adaptable and she can work anywhere. She is adaptable and she can work anywhere. அடுத்த வார்த்தை consciences. Consciences அப்படின்னா தன்னுடைய வேலையை ரொம்ப கவனமாவும் நியாயமாவும் பண்ணக்கூடியவங்க. பொதுவா ஹானஸ்ட் நம்ம சொல்லுவோம், ரொம்ப ஹானஸ்டான ஒரு எம்ப்ளாயி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் ஆக்சுவலா இந்த கான்சியன்சஸ்ங்கிறப்போ தனக்கு என்ன வேலையோ இது என்னோட வேலை, இதை நம்ம பொறுப்பா செய்யணும், கரெக்டா செய்யணும், அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம வந்து கான்சியன்சஸ் சொல்லுவோம். சோ ஒரு ஸ்டூடெண்டாவே இருந்தாலும் ஒரு ஸ்டூடெண்ட் என்னவாலாம் இருக்கணுமோ, எப்படியெல்லாம் இருக்கணுமோ அந்த மாதிரி ரொம்ப பொறுப்பாவும் கரெக்டாவும் இருந்தா அவங்களை நம்ம வந்து கான்சியன்சஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். So he is a conscientious student. She is a conscientious public servant. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். courteous. courteous அப்படின்னா மரியாதையானவங்க. courtesyன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா? சோ அதோடைய adjective form தான் இந்த courteous. So courteous அப்படிங்கிறப்போ மரியாதையானவங்க. சோ இப்போ நம்ம ஒரு கடைக்கு போறோம், இல்ல ஒரு ஹோட்டல் போறோம், அங்க இருக்கிறவங்க நம்ம கிட்ட மரியாதையா நடந்துக்கணும், நம்மள மரியாதையா ட்ரீட் பண்ணணும் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? சோ இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ற எல்லா வெயிட்டர்ஸும் ரொம்ப மரியாதையானவங்க. The waiters in this restaurant are very courteous. The waiters in this restaurant are very courteous. இப்ப யாராவது ஒருத்தவங்க கொஞ்சம் மரியாதை இல்லாம நடந்துக்கிறாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு மரியாதை கத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? Educate her to be courteous. Educate her to be courteous. அடுத்த வார்த்தை modest. So modest அப்படிங்கிறவங்க ரொம்ப பாப்புலரா, ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப நிறைய படிச்சவங்க அந்த மாதிரிலாம் இருந்தா கூட பந்தா பண்ண மாட்டாங்க, ரொம்ப அடக்கமானவங்களா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி உள்ளவங்களை தான் நம்ம வந்து மாடஸ்ட்ன்னு சொல்லுவோம். சோ அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர், ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு, ஆனா கூட பந்தா பண்ணிக்க மாட்டாரு, ரொம்ப அடக்கமானவர், அந்த மாதிரி சொல்றதுக்கு he is modest though he is so famous and successful. Though he is so famous and successful, he is modest. இதுக்கு உடனே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய இன்னொரு வார்த்தை ஹம்பிள். சோ ஹம்பிள்னு சொல்லாமனா இந்த மாதிரி சோ பந்தா பண்ண மாட்டாங்க, ரொம்ப அடக்கமானவங்களா இருப்பாங்கிறதுக்கு ரொம்ப சூட்டபிளான வேர்டு இந்த மாடஸ்ட் தான். சோ அதே மாதிரி ஒருத்தவங்க ரொம்ப பந்தா பண்ணிக்கிறாங்கன்னா நீ கொஞ்சம் அடக்கமா இருக்கணும்னு நான் விரும்புறேன். I wish you should be a little modest. நீ கொஞ்சம் அடக்கமா இருக்கணும். I wish you should be a little modest. அடுத்து நம்ம பார்க்க போற வார்த்தை போஸ்ட்ஃபுல். சோ போஸ்ட்ஃபுல்ங்கிறது தற்புகழ்ச்சி, தன்னைத்தானே ரொம்ப பெருமையா பேசிக்கிறது, பெருமை பீத்திக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ சாதாரணமா ஒருத்தவங்களை சொல்றதுக்கு இஸ் சோ போஸ்ட்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக ரொம்ப பெருமைப்பட்டுக்குவாங்க, அதை பத்தியே அடிக்கடி பேசி பெருமைப்பட்டுக்குவாங்க, அந்த மாதிரி சொல்றதா இருந்தா எந்த விஷயத்த பத்தி அப்படின்னு சொல்றத நம்ம ஆஃப் என்ற ப்ரெப்போசிஷன் இல்லைன்னா அபவுட் என்ற ப்ரெப்போசிஷன் பக்கத்துல அதை பத்தி நம்ம சொல்லலாம். இப்போ அவருக்கு பெரிய வீடு இருக்கு, அவர் வீட்டை பத்தியே எப்ப பார்த்தாலும் பேசி பெருமைப்பட்டுக்குவார், அந்த மாதிரி சொல்றதா இருந்தா ஹிஸ் போஸ்ட்ஃபுல் அபவுட் ஹிஸ் பிக் ஹவுஸ். ஹிஸ் போஸ்ட்ஃபுல் ஆஃப் ஹிஸ் ஏர்னிங்ஸ், ரொம்ப சம்பாதிக்கிறாரு அப்படின்ட்டு அதை பத்தி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறார், இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு. ரொம்ப படிச்சது இல்ல படிச்ச விஷயங்களை பத்தி எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க கிட்ட சொல்றது. ஸோ ஹிஸ் போஸ்ட்ஃபுல் ஆஃப் ஹிஸ் லேர்னிங். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ போஸ்ட்ஃபுல்ங்கிறது மாடஸ்டுக்கு ஆப்போசிட். கம்பேஷனேட். ஸோ கம்பேஷனேட் அப்படின்றது இரக்க குணம் உள்ளவங்க. ஸோ ரொம்ப இரக்க குணம் உள்ளவங்களை நம்ம வந்து கம்பேஷனேட்னு சொல்லுவோம். இப்போ ஒருத்தரை வந்து ஹீஸ் அ கம்பேஷனேட் மேன், ஹீஸ் கம்பேஷனேட்னு சொல்லலாம், இல்லைன்னா he is a compassionate man அப்படி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மேன், பர்சன் இந்த மாதிரிலாம் ஏதாவது வார்த்தையை சேர்த்துக்கிறப்போ நம்ம ஆர்டிகிளையும் எடுத்துக்கணும். he donates half of his salary to charities. தன்னுடைய சம்பளத்துல பாதி அவர் வந்து தொண்டு நிறுவனங்களுக்காக கொடுத்துறாரு. ஸோ ரொம்ப இரக்க குணம் உள்ளவர். he is a compassionate man. he donates half of his salary to charities.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை ஜெனரஸ். ஜெனரஸ்னா ரொம்ப பெருந்தன்மையானவங்க, தாராளமானவங்க. சோ இத மாதிரி சொல்றதுக்கு நம்ம ஜெனரஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஷி இஸ் வெரி ஜெனரஸ் டுவர்ட் த புவர். ஏழை மக்கள்கிட்ட கொடுக்கறதுல ரொம்ப தாராளமா கொடுப்பா, தாராள மனம் கொண்டவள். அந்த மாதிரி சொல்றதுக்கு ஷி இஸ் வெரி ஜெனரஸ் டுவர்ட் த புவர். இதுல நமக்கு டுவர்ட் அண்ட் டுவர்ட்ஸ் எது கரெக்ட்ன்ற ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம். ரெண்டும் ஒரே வார்த்தை தான். இந்த எஸ்ங்கிற ஒரு எழுத்து மட்டும் தான் மிஸ்ஸிங். ஸோ டுவர்டுன்றது யூஎஸ், இங்கிலீஷ் அண்ட் கனடா இங்கெல்லாம் வந்து ரொம்ப காமனான ஸ்பெல்லிங். யூகே, ஆஸ்திரேலியா மாதிரி இடங்கள்ல டுவர்ட்ஸ்ங்கிறது ரொம்ப காமனான ஸ்பெல்லிங். ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஷி இஸ் வெரி ஜெனரஸ் டுவர்ட் த புவர். அடுத்த வார்த்தை கன்சிடரேட். ஸோ கன்சிடரேட் அப்படின்னா அக்கறை உள்ளவங்க, ரொம்ப கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அக்கறை காட்டுறவங்க, ஸோ அடுத்தவங்க அவங்களுடைய நலன் இதை பத்தி கொஞ்சம் யோசிக்கிறவங்கள தான் நம்ம வந்து அக்கறை உள்ளவங்க அப்படின்னு சொல்றோம். ஷி இஸ் கைண்ட் அண்ட் கன்சிடரேட். அவர் ரொம்ப இரக்கமானவள், அடுத்தவங்க மேல அக்கறை கொண்டவள் அப்படின்னு சொல்றதுக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி யாரு மேலேயாவது ஸ்பெசிபிக்கா இவங்க மேல அக்கறை கொண்டவர் அப்படின்னு நம்ம ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா நம்ம ஆஃப்ன்ற ப்ரிபோசிஷனோட அதை சொல்லலாம். இப்ப ரொம்ப வயதானவர்கள் மீது அக்கறை கொண்டவர் அப்படின்னு சொல்றதா இருந்தா ஹிஸ் கன்சிடரேட் ஆஃப் ஏஜ்டு பீப்புள். அதே மாதிரி விலங்குகள் மீது அக்கறை கொண்டவர் அப்படின்னு சொல்றதா இருந்தா ஹிஸ் கன்சிடரேட் ஆஃப் அனிமல்ஸ். இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்லலாம். சோ இந்த வீடியோல நாம அடுத்தவங்களுடைய குணநலன்கள் பத்தி பேசுறப்போ யூஸ் பண்ற 15 அட்வான்ஸ்ட் அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.